அது இன்னைக்கு பெண்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கறது அந்த பாலிசி சக்திகளுக்கு புரியல, அவங்களுக்கு பிடிக்கல, வயிற்றுச்சல கலப்புது. ஏன்னா பெண்களை நாம முன்னிலைப்படுத்துறோம், நம்ம பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பணும், அவங்க அதிக அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சலா தான் இருக்குங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்து எரிச்சலா தான் இருக்கும். ஆனா வாங்கின எங்க குடும்ப பெண்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, தெரியாதவங்களுக்கு திமுக தீய சக்தியா தெரியுங்க, தெரிஞ்சவங்களுக்கு பராசக்தியா தெரியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் பராசக்தியா தான் தெரியுது. அதாவது மத்திய அரசு ஒரு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பட்ஜெட் ஏற்றுனாங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட ஒதுக்கல. ஏன் ஒதுக்கலன்னு கேட்டா, எங்களை நீங்க ஏத்துக்கல அப்பதான் ஒதுக்கலைங்கிறாங்க. எங்களோட கொள்கை என்ன? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். நீ என்ன சொல்ற? தேசிய கல்விக் கொள்கை உள்ள கொண்டு வருவேங்கிற. தேசிய கல்விக் கொள்கை 3 மொழியை கத்துக்கணும். 3 மொழியை கத்துக்கிட்டா அந்த ஹிந்தி உள்ள வந்துரும்ல. அப்ப நான் எதிர்த்து தான் தீர்வோம். எங்க கொள்கையிலேயே நாங்க என்ன வச்சிருக்கோம்? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சொல்லியிருக்கோம். அப்ப எப்படி நான் அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க முடியும்? அப்ப நீ அப்படி எங்களுக்கு நிதியா ஒதுக்க வேணாம், எங்களுக்கு எங்க மக்களை நாங்க பாத்துக்க தெரியும் சொல்லி சூப்பரான ஒரு பட்ஜெட்டை இப்ப எங்க முதலமைச்சர் எங்க நிதியமைச்சர் தாக்கல் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பட்ஜெட்டை பார்த்து ஒண்ணு இல்லாத பட்ஜெட் திமுக செய்யறத பார்த்து பொறாமப்படுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் திமுக ஒரு தீய சக்தியா தெரியும். பொதுமக்களுக்கும் மகளிர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் திமுக என்னைக்கும் ஒரு தூய சக்தியா மட்டும்தான் இருக்கும். தீய சக்தின்னு சொல்றவங்க எல்லாம் திமுக பார்த்து பொறாமப்படுறாங்க. முதல்ல நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில மக்களை சந்திக்கணும். அதாவது அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல், மக்களிடம் சொல், மக்களிடம் சென்று அவருக்காக போராடுன்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு. இப்ப விஜய் எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நம்முடைய முதல்வர் அவர்களோ மக்களை சென்று நேரடியாக எந்த பிரச்சனையும் களத்துல இறங்கி போராடுறாங்க. அது மாதிரி நடிகர் விஜய் எங்கேயாவது மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தி இருக்காரா? நேரடியா மக்கள்கிட்ட இறங்கி களப்பணி ஆற்றியிருக்காரா? முதல்ல அவரை மக்களோட இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் அடுத்த தலைவர்களை விமர்சனம் செய்யலாம். சரித்திர வெற்றி. இனி வெற்றியை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கங்களை தொடர்ந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு எழுதி கொண்டே இருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் வெற்றி, உழைப்பு வெற்றியாகிவிட்டது. இந்த வெற்றியின் திருவுருவமாக நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறோம். சந்திப்பு கூட்டம் தான், மாநாடு கிடையாதுங்க. மாநாடுனா 2023 சேலத்தில் நடந்துச்சுங்க மாநாடு. கிட்டத்தட்ட 18 லட்சம் பேருக்கு மேல ஒன்று சேர்ந்தாங்க. ஆமா, அது அப்படித்தான் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளரத்தம் தான் அதிகமா வர்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இளைஞர் அணிக்கு பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்குமே இளைஞர் அணி ஸ்ட்ராங்கா கிடையாதுங்க. ஓப்பனா சொல்ல போனா இந்த தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரிங்க, இளைஞர் அணியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இளைஞர் அணியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிற ஒரு இயக்கம்னா அது நம்ம திமுக மட்டும்தாங்க. அப்படிதான் சொல்லுவாருங்க, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா கொள்கைகளற்ற இளைஞர்கள் அங்கதான் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொள்கையோட இருக்கிற இளைஞர்கள் தான். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பெரியாரோட கொள்கைகள், அண்ணாவோட கொள்கைகள், கலைஞரோட கொள்கைகள், ஸ்டாலினோட கொள்கைகள், நீ அடுத்தடுத்த கொள்கைகளோட இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இருக்காங்க. அங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சினிமா கவர்ச்சினால வந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா கொள்கை ரீதியான இளைஞர்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியான இளைஞர்கள் இங்க தான் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட் அவுட்டே வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி கட் அவுட் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வாரிசு அரசியல் அப்படிங்கிறாரு அவரு. அதெல்லாம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொன்னா பெரியாரோட வாரிசு தான் பாத்தீங்கன்னா அண்ணா, அண்ணாவோட வாரிசு கலைஞர், கலைஞரோட வாரிசு தான் பாத்தீங்கன்னா இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருங்க, அவரோட இளைஞர் அணி இருக்குதுங்க. அந்த இளைஞர் அணி ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அந்த கொள்கை ரீதியான வாரிசுகள் நாங்கெல்லாம். இந்த 3 பேர்த்தோட கொள்கை ரீதியான வாரிசுகள் நாங்கெல்லாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு திமுக தீய சக்தியா தெரியுங்க. தெரியாதவங்களுக்கு திமுக தீய சக்தியா தெரியுங்க, தெரிஞ்சவங்களுக்கு பராசக்தியா தெரியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் பராசக்தியா தான் தெரியுது. அது முன்னாடி ஒரு காணொலி போட்டாங்களே, ஒரு செவுரு ஒண்ணு கட்டினாங்க, ஒரு ஊர்ல ஒரு செவுரு ஒண்ணு கட்டினாங்க. அந்த செவுத்து மேல பாத்தீங்கன்னா பெரியார் நின்று சண்டை போட்டாரு, அண்ணா நின்று சண்டை போட்டாரு, அடுத்து கலைஞர் நின்று சண்டை போட்டாரு, இப்ப ஸ்டாலின் நின்று சண்டை போடுறாரு, அடுத்து உதயநிதி நின்று சண்டை போடுவாரு. அவர் கூட நாங்களா சண்டை போடுவோம். அந்த செவுத்துக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறது, வேற ஏதாவது கொத்தடிமைகளை வச்சு காவி பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கெல்லாம் அடிச்சாங்கன்னா அதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம். அதுக்கு தான் இளைஞர் அணி மாநாடு. அதெல்லாம் கிடையாதுங்க. அது என்னன்னா இப்ப தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்துல ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம்னு சொல்லி கழக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரிதான் நாம எடுத்துக்கணும். மகளிரோட முன்னேற்றம் தான் மாநில பொருளாதார முன்னேற்றம்னு 89லயே தலைவர் சொன்னாரு. சொல்ல போனா சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாருங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கறது அந்த பாலிசி சக்திகளுக்கு புரியல, அவங்களுக்கு பிடிக்கல, வயிற்றுச்சல கலப்புது. ஏன்னா பெண்களை நாம முன்னிலைப்படுத்துறோம், நம்ம பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பணும், அவங்க அதிக அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சலா தான் இருக்குங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்தது எரிச்சலா தான் இருக்கும். ஆனா வாங்கின எங்க குடும்ப பெண்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிடுங்க. எந்த காலத்திலயும் முடியாதுங்க, எந்த காலத்திலயுமே முடியாது. இப்ப நான் பேரூர் கலை இளைஞர் அமைப்பாளராக இருக்கிறேன்னா எனக்கு கீழே ஒரு ஷேக் அப்துல்லா துணை அமைப்பாளராக இருப்பாரு. எனக்கு மேல ஒருத்தர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளரா ஒரு ஜோயலன் இருப்பாருங்க.
அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நாள எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டுல மத கலவரம் தூண்டவே முடியாதுங்க. இருக்கிறவங்க நாங்கெல்லாம் இருக்கிறவங்க இருந்துட்டே தாயா புள்ளைய இருக்கிறவங்க இருந்துட்டே தான் இருக்கிறோம். முஸ்லீம் இருக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே தான் இருக்கு, எல்லாம் ஒன்னாவே தான் இருக்கிறோம். ஒன்னா இருந்தங்காட்டி தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம 1,00,000க்கு மேற்பட்டவங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கிறோம். அதனால இங்க மத கலவரம் பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. இந்த கொள்கை இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட பூமி, திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது நிலைச்சு வந்துட்டு இருக்குதுங்க. பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்னைக்குமே பயம்தான். ஜனங்க ஒன்னா இருந்தாங்கன்னாவே அவங்களுக்கு பயமா தான் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா அவங்க அதனாலதான் அந்த அவங்களோட பேசிக் இதே அதுதாங்க. பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பேசிக் பாலிசி அதான் தான் இருக்கும். ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத கடவுளை வச்சு பிரிப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இங்க நாங்க சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். அதனால பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஜாதி மதத்தையும் தூக்கிட்டு அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்கள்கிட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய நல்ல கொள்கை இருக்குது. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பெண்ணுரிமை, மாநில சுயாட்சி அப்படின்னு நிறைய எங்கள்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட அந்த ஜாதி மதத்தையும் தவிர்த்து வேற எதுவும் இருக்காதுங்க. சக கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களை இன்னும் நீங்க பழசையே புடிச்சிட்டு இருக்கிறீங்க, பழைய கொள்கையவே புடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாதுங்க. பழைய கொள்கையெல்லாம் புடிச்சிட்டு சொல்லி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு தெருவுக்குள்ள கிருதா வச்சுட்டு நீ உள்ள வரக்கூடாது, செருப்பு போட்டு நீ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறோம். இருந்த ஒரு ஊர் அந்த ஊர்ல அந்த மாதிரி இருந்தவரோட பேரமாருக்கு இன்னைக்கு நாங்க போட்டு கோர்ட்ல வாதாடுறோம். போட்டு டாக்டரா இருக்கிறோம், வக்கீலா இன்ஜினியரா இருக்கிறோம், படிச்சு முன்னேறி போறோம், ஒவ்வொருத்தரும் முன்னேறி போறோம். அதுக்கு காரணம் திமுக தான். அதே மாதிரி பெண்களை பாத்தீங்கன்னா படிக்கிறது கூடாம இருந்தாங்க. நான் படிப்புரிமையே இல்லாம இருந்துச்சு, சூத்திரம் நீங்களா அப்படின்னு சொல்லி படிப்புரிமையே இல்லாம இருந்துச்சு. படிப்பெதுக்கும் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு மோஸ்ட்லி ஹையர் போஸ்டிங்ல எல்லாம் யாரு இருக்கிறாங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே மாதிரி சொல்ல போனாங்கன்னா அந்த 33 பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இன்னும் நிறைய சீர்திருத்தம் இருக்குதுங்க. திமுக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீர்திருத்தவாத இயக்கம் தான். விதவைகளுக்கு வாழ்வுரிமை நிறைய கொண்டு வந்தாங்க. அந்த விதவைங்கிற நம்ம ஊர் பெண்கள் எல்லாம் எங்க ஊர் சைடு அந்த கொங்குபெட்டில் அதிகமா அந்த பேச்சு வழக்கு என்ன அப்படின்னா விதவைங்கிறதுல கூட புள்ளி இல்ல அப்படிமாங்க. விதவைங்கிறது கூட புள்ளி இல்ல, சும்மா இருக்குது, எங்க கொங்கு பெல்ட்ல இது அதிகமா பேசப்படுற பொருள் அப்படிமாங்க. அதே கலைஞர் என்ன பண்ணாருன்னா கைம்பெண் அப்படின்னு சொல்லிப்பாரு, 1க்கு 2 புள்ளி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி மாத்தினார். அது மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி அண்ணா கொண்டு வந்தது எத்தனையோ இன்னை வரையில் அண்ணா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சத்தியமே ஜெயவே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாய்மையே மெல்லும்னு மாறுச்சு. அக்ராசனபதினு இருந்துச்சு, அது சபாநாயகர் தான், சபை தலைவர் ஆச்சுங்க. அபேட்சகர் இருந்துச்சு, அது வேட்பாளர் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய மாத்தினார். தமிழ்ல நிறைய கொண்டு வந்தார். தமிழுக்கு முன்னுரிமை கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து வந்த கலைஞரும் அதே மாதிரிதான். எந்த ஒரு இதுவுமே உள்ள சொல்ல போனா இந்த நவீன தமிழகத்தின் சிற்பிய கலைஞர் தான் சொல்லிக்கணும். எத்தனை மேம்பாலம் கொண்டு வந்தாருங்க, சாலை வசதி கொண்டு வந்தாரு. பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்னைக்கு அவரு தான் கொண்டு வந்ததுங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா கொங்குபேட்டில் இன்னும் நிறைய சொல்லலாம். மொழிப்போர் தியாகிகளுக்கு நிறைய மரியாதை செஞ்சுக்கிறாரு. அது மாதிரி 77 கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலங்களும் திராவிட கட்சிகள் செஞ்ச சாதனைகளை சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு திட்டமே பாத்தீங்கன்னா ஓட்டு இருக்கிறவங்களும் சரி, ஓட்டு இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே அனுபவிக்கிற மாதிரி திட்டங்கள் இப்ப கொண்டு வந்திருக்கிறதே பாருங்க. நம்ம கழக தலைவர் கொண்டு வந்திருக்கிறதே பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தாரு, அதையெல்லாம் ஓட்டு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது யாராச்சும் ஓட்டுக்கு இருக்குதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த பள்ளிக்கூடம் போற குழந்தைக்கு யார் ஓட்டு போடுறாங்க? நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. கம்பெனிக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு போனாங்கன்னா 280 ரூபா வருங்க. அவங்க 1 2 ஜோத்தாக்கிட்டு சாப்பிடாம போடுவாங்க, குழந்தைகள் சாப்பிட வைக்காம போடுவாங்க. அதனால என்ன போச்சுன்னா இப்ப என்ன பண்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்க ஊர் சைடு திருப்பூர் வேலைக்கு போறவங்க எல்லாம், அந்த கொங்கு பெல்ட் திருப்பூர் வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1 ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு ஓட்டு போயிடுறாங்க. குழந்தைகளுக்கு அந்த கவலை கிடையாது. பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிட்டுக்கிறாங்க. பள்ளிக்கூடம் சாப்பிடும் போது 1 ஷிஃப்ட் ஆயிருதுங்க. 1 ஷிஃப்ட் நல்லா கொஞ்சம் வருமானம் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பஸ் ஃப்ரீ விட்டுக்கிறாங்க. பஸ் ஃப்ரீ விட்டுக்கிறது நீ எவ்வளவோ சொல்லலாம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இதாச்சுன்னா கூட எவ்வளவோ நமக்கு மிச்சமாகுது. அது போக மாசம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் கிடையாதுங்க. திராவிட கட்சி கொண்டு வரது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை மேம்படுத்துறதுக்காகத்தான். பொருளாதார மேம்பாடு, வாழ்க்கை தர மேம்பாடு, அது எப்படிப்பட்ட மேம்பாடு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர் விடாம எல்லாருமே மேம்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ரவுடி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேங்க. பெண் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு துயர சம்பவம் கரூர்ல நடந்துருச்சுங்க. ஒரு கட்சிக்காரங்க போட்டு இப்ப டிவிக்கு காரங்க போட்டு ஒரு துயர சம்பவம் 41 பேர் செத்து போயிட்டாங்க. பரவாயில்ல, அது பரவாயில்லன்னு சொல்ல முடியாதுங்க. அது ஏத்துக்க முடியாத ஒரு இது. ஆனா பட் 41 உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த அன்னைக்கு அந்த நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அன்னைக்கே நைட்டா தலைவர் அங்க போனார், கழக தலைவர் அங்க போனார். ஆனா இதே மாதிரி ஒரு ரொம்ப அசம்பாவிதமான சம்பவம் மணிப்பூர்ல நடந்துச்சுங்க. மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல எல்லாம் நாங்க படிச்சோம். கற்பழிப்பு சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒண்ணு. அது நம்ம சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கற்பழிப்பு சம்பவம்னா பெண்களை வாடி போடின்னு பேசினாவே நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பசங்க சண்டைக்கு போயிருவாங்க. ரொம்ப இதா இருப்பாங்க. நம்ம 1000 ரவுடித்தனம் பண்ணுவானுங்க, குறும்புத்தனம் பண்ணுவானுங்க நம்ம பசங்க. ஆனா அந்த வாடி போடின்னு பேசினா கூட சண்டைக்கு போயிருவாங்க. ஆனா இன்னை வரையிலும் பிரைம் மினிஸ்டர் அங்க போகல. மணிப்பூர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே அவர் எடுத்து பண்ணல. அப்ப பாத்தீங்கன்னா தலைவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுத்துக்கிறது கிடையாதுங்க. துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கிறவர் தான் தலைவர். அதாவது திமுகவை வந்து விமர்சிக்கிறாரு நடிகர் விஜய்னா அவர் வந்து முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடியை பார்த்துட்டு அவர் திமுகவை விமர்சிக்கலாம். இன்னைக்கு 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிக்கு நிகராக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியும்
பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவிலேயே சிறந்த கல்வி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு காரணம் அறிஞர் அண்ணால இருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்ல இருந்து இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஆகச்சிறந்த தலைவர்கள் ஆண்ட மண்ணு இந்த மண்ணு. இந்த மண்ணினுடைய கல்வி பயின்ற மாணவர்கள் உலகளாவிய அளவில சாதனை படைத்து வருகின்றார்கள். அதெல்லாம் நடிகர் விஜய்க்கு தெரியாது. முதல்ல நடிகர் விஜய் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில வந்து மக்களை சந்திக்கணும். அதாவது அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல், மக்களிடம் சொல், மக்களிடம் சென்று அவருக்காக போராடுன்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு. இப்ப விஜய் வந்து எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நம்முடைய முதல்வர் அவர்களோ மக்களை சென்று நேரடியாக எந்த பிரச்சனையும் களத்துல இறங்கி போராடுறாங்க. அது மாதிரி நடிகர் விஜய் வந்து எங்கேயாவது மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தி இருக்காரா? நேரடியா மக்கள்கிட்ட இறங்கி களப்பணி ஆற்றியிருக்காரா? முதல்ல அவரை மக்களோட வந்து இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த தலைவர்களை விமர்சனம் செய்யலாம். நீங்க வந்து ஒரு இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, இப்ப கடந்த காலத்துல வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுல வந்து விஜய் வந்து பனையூர்ல இருந்துட்டு, பனையூர் இல்லத்துல இருந்துகிட்டு, இது ஆறுதல் தெரிவிப்பதும், அதே மாதிரி எக்ஸாம்பிளா சொன்னா எங்க பக்கத்து மாவட்டம். நான் திருப்பூருங்க. ஆக்சுவலா நான் வந்து திருப்பூருக்கு கட்சி மாவட்டம்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் கிழக்கு மாவட்டம், காங்கேய சட்டமன்ற தொகுதி, வெள்ளகோயில் நகரத்துல இருந்து பேசுறேன். எங்க பக்கத்து ஆக்சுவலா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எங்க இருக்குது. அதாவது அந்த கரூர்ல வந்து 41 பேர் பலியான சம்பவத்துல வந்து விஜய் வந்து ஓடி போயிட்டாரு. அது மிகப்பெரிய தவறு. அதாவது உண்மையான தலைவர் அப்படின்னா எங்க தலைவர் நின்னு பார்ப்பாரு. எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் நின்னு பார்ப்பாங்க. இவர் வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டார். மிகப்பெரிய தவறு. அதாவது வந்து என் நண்பன் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கா. என் நண்பனே இறந்துட்டா. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த விஷயத்துல என் நண்பனே இறந்து போயிட்டான். அவங்க இப்ப நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து என் நண்பன் நீங்க கூட்டிட்டு போனீங்க, அவ தவறாத வழியில போயிட்டா அப்படின்னு சொல்றதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். அது மிகப்பெரிய தவறு. ஆனா வந்து விஜய் வந்து ஒரு வந்து அவன் இப்ப சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் வந்து கூட பேசினாரு, பாஜக தலைவர் பேசினாரு, மன்னிப்பு கோருன அப்படின்னு. நான் திரிஷா வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து அவரு திரிஷாவோட கட்சி தான். டிவிகே அப்படிங்கிறது திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். அதான் உண்மை.